கையடியா. தூக்குறதுக்கு தேங்காய் மாங்காய் ஒண்ணும் இல்ல, எங்க வரதுக்கும் பயம் இல்ல. ஆல்பர்ட்டுக்கு வா போலாம். சும்மா கத்தாம வாயா. அவரை மன்னிச்சிருங்க ஐயா. அவரை கூட்டிட்டு போகாதீங்க. எனக்கு வேற யாருமே இல்ல. வேற யாரும் இல்லைன்னு நினைச்சு வேதனைப்படாத. கூட படுக்க ஆள் வேணும்னு சொல்லி அனுப்பு, நான் வரேன். அழாத மேரி, சாயங்காலத்துக்குள்ள ஜாமீன் கிடைச்சிரும்னு ஜோசப் அண்ணன் சொன்னாரு. கர்த்தரே, அவருக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. மேரி, என்னாச்சுங்க? உங்க அப்பாவும் வக்கீலும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அந்த எஸ்ஐ வந்தாதான் ஆள்பட்டு வெளியே கொண்டு வர முடியும். நீ பயப்படாத மேரி, பொழுது சாயறதுக்குள்ள எப்படி அவங்க வந்துருவாங்க. நான் போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். நேத்திக்கே வலி ஆரம்பிச்சிருந்தோம், ஏன் உடனே இங்க கூட்டிட்டு வரல? கட்டின புருஷன் வீட்டுல இருக்கணும் இல்ல? உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. இன்னும் ஜாமீன் கிடைக்கல. நான் சொன்ன மாதிரி கரெக்ட் டயத்துக்கு ஊசி மருந்தெல்லாம் போடணும். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். ஆல்பர்ட், எழுந்துட்டு போலாம். கடை மூடுறதுக்கு முன்னாடி சரக்கு அடிக்கலாம். நான் வரல, நீங்க போங்க. உன்னை தனியா விட்டுட்டா, அதுவும் இந்த நேரத்திலயா? எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லு. என்ன கவலை? பொண்டாட்டியும் பிள்ளையும் நினைச்சு நீ வருத்தப்படுறியா? ஏய், அது ஒண்ணும் இல்ல. இந்த ஊர்ல எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஒரு பொறுக்கிய பாக்குற மாதிரி எல்லாரும் என்ன பாக்குறாங்க. இதுக்கு காரணமானவனை அடிச்சு நொறுக்கணும். ஏய், அதெல்லாம் வேண்டாம். அந்த ஆளோட கணக்க அந்த ஆளோட ஃபேக்டரி வாசல்ல அந்த ஆள் கண் முன்னாடியே வச்சு நான் தீர்த்துக்கிறேன். தினம் 10 கிலோ கறிய கல்லு கடைக்காரன் வாங்கிக்கிறான். தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு கொஞ்சம் பேர் வாங்கிக்கிறாங்க. சில பேர் இறைச்சி ஆல்பர்ட்னு பட்ட பேர் சொல்லியே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுக்கிட்டோம். என்ன மாரி ஒன்னும் பேசாம இருக்க? பிரசவம் நெருங்கிடுச்சு. அதுக்கு ஏன் பயப்படுற? இது ஒன்னும் முத பிரசவம் இல்லையே. அதில்ல. என்ன மாரி, உன் கஷ்டம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அன்னைக்கு மருந்து வாங்க விடாம போலீஸ் உங்களை கூட்டிட்டு போனாங்கல்ல, அதனால மறுநாள் காலையில தான் ஊசி வாங்கி போட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஊசி லேட்டா போட்டதுனால இந்த பிரசவம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. வெளியில இருந்து மருந்து வாங்கணும், அதுக்கு நிறைய செலவாகும்னு சொன்னாங்க. எல்லா மருந்தும் சரியான நேரத்துல எடுத்துக்கலன்னா தாயும் பிள்ளையும் பிடிக்க மாட்டாங்கன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. ஒரேடி அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? உங்க மனசு வேதனைப்படும் தான் நான் இத்தனை நாளா சொல்லல. இனிமேல சொல்லாம போனா நானும் குழந்தையும் உங்களை விட்டுட்டு. மேரி, அழாத. கர்த்தர் ஒரு நாளும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க மாட்டார். பணத்தை எப்படி நான் சம்பாதிக்கிறேன்? அட, ஆல்பர்ட் இறைச்சி கடை ஆரம்பிச்சது இன்னைக்குதான் தெரிஞ்சது. இது வேற ஜாதிக்காரங்க பண்ற வேலையாச்சே. உழைக்கிறது எல்லாம் ஜாதி மதம்லாம் பேசிக்கிட்டு. டேய், அதை விட்டு தள்ளுறா. நீ எங்க கூட வந்தா 4 காசு சம்பாதிக்கலாம்னு அன்னைக்கு சொன்னேன்ல. அன்னைக்கு ஏதோ சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆரோக்கியபுரத்துல ஒரு கடையை காலி பண்ற பிரச்சனை எங்க கிட்ட வந்திருக்கு. கொஞ்சம் கைகலப்பும் அடிதடியும் நடக்கலாம். நீ எங்க கூட வரியா? அது ஒரு ஆள் பொழப்ப கெடுக்கிற உத்தியோகமா இருக்கு, நான் வரமாட்டேன். பஷீர், என்னண்ணே? ஏய், இது அந்த மாதிரி வேலை இல்ல. அந்த கடையில 25 வருஷமா வாடகைக்கு இருந்தவன் இப்ப என்னடானா அந்த கடையே கரையம் பேசுறான், சொந்தக்காரன் மாட்டேங்கிறான். வாடகைக்கு வந்தவன் கடையை காலியும் பண்ண மாட்டேங்கிறான், வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப நீயே சொல்லு, கடைக்கார பண்றது தானே தப்பு. அதுல நான் என்ன செய்ய முடியும்? இத பாரு,
எங்களுக்கு ஒன்ன மாதிரி தைரியமான ஒரு ஆம்பளை துணைக்கு வேணும். அட சும்மா வேண்டாம்ப்பா, நீ கடையை காலி பண்ணி கொடுத்தா உனக்கு 1000 ரூபாய் தரோம். எவ்வளவு? 1000 ரூபாய். மருந்து சரியான நேரத்துல சாப்பிடனா தாயும் பிள்ளையும் படிக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் வரேன். இந்த மொய்தீன் என்ன பொட்டப்பை நினைச்சியா? கடையெல்லாம் காலி பண்ண முடியாதா? நாய என்ன பண்ணுவ? மொய்தீன், கையில இருக்கிற சாவி குத்த முதல்ல அந்த ஆள் கையில கொடு. அவரோட கடை இல்ல. கொடா காசுக்கு மாரடிக்கிற நாய. நீ யாரா? நான் ஆல்பர்ட். நீ கேட்டிருக்க மாட்ட. சாவியை கொடு. பெரிய வஸ்தாதானே. ரொம்ப நன்றி தம்பி. போலாமா? போலாம் வா. ஏய் மேரி, மேரி. யாரு? என்ன விஷயம்? அப்போ உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க. உன் புருஷன் ஆரோக்கியபுரம் போய் தகராறு பண்ணிருக்கான். ஒரு தப்பும் பண்ணாத தம்பியை கொன்னு ஏரியில போட்டாங்க. இவனுக்கு கடலோ கரையோ தெரியலையே கர்த்தாவே. அழாத மேரி. சொந்தக்காரங்களும் ஊர்ல உள்ளவங்களும் என்னதான் சொல்லுவாங்க? பொண்ணே பிறந்துட்டேனே. இந்த ஜென்மம் பூரா நான் கண்ணீரோட தான் இருக்கணும்னு கர்த்தர் என் தலையில எழுதிட்டாரு. மேரி, அண்ணா எப்ப வந்த? கொஞ்ச நேரம் ஆச்சு. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? நீ எதுக்குடா ஆரோக்கியபுரம் போய் தகராறு பண்ண? அது அநியாயம் பண்ண ஒரு கடைக்காரன். வேண்டாம். அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்க நீ என்ன பெரிய போலீஸ்காரனா? ஏய், நீ ஊருக்கு திரும்பி வந்தப்ப நம்ம அப்பாவே உயிரோட வந்ததா நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ இப்ப நடந்துக்கிறத பார்த்தா நீ ஏன் உயிரோட வந்தேன்னு என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அண்ணா கொஞ்சம் நிறுத்துறியா? கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் எதையும் நான் செய்யல. இல்லையா? ரவுடித்தனம் பண்ணி பணம் பறிக்கிறதா நீதி? சின்ன பிள்ளையா இருந்தா அண்ணங்கிற முறையில உன்னை நான் அடிச்சு திருத்தலாம். ஆனா இப்ப நீயே அடிக்கிற ஆளா வந்து நிக்கிற. இனிமே நீயாச்சு, உன் வழியாச்சு. அண்ணே நான் சொல்றேன். மேரி, குடும்பத்து பேரை கெடுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் செய்யல. நான் ஒன்னும் போகாம தான் இருந்தேன். ஆனா ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா
நீ சொன்ன மாதிரி பிரசவத்துல ஏதாவது நடந்துமோன்னு பயந்துடும். எனக்காகவா? இந்தா. யாரா கடையை எரிச்சது? இதே ஃபேக்டரி முதலாளி இடம். எஸ்ஐ தான் கொளுத்த சொன்னாரு. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுனா ஸ்டேஷன் வந்து பண்ணுங்க. கவலைப்படாத ஆல்பர்ட். கார் ஓட்டுறதுக்கும் கறி வெட்டுறதுக்கும் நீ பிறக்கல. ஆரோக்கியபுரம் சம்பவம் உன்னை ஹீரோ ஆக்கியிருக்கு. அந்த வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கணும். வா வா ஆல்பர்ட். என்ன இது? இதுதான் நான் சொன்ன பார்ட்டி. மத்தியானத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஊருக்காரங்க சொன்னாங்க நீ பெரிய வீரன்னு. அது தப்பு இல்ல, நீ பெரிய ஆளுதான். நான் வந்த காரியம் என்னன்னு சொல்றேன். மேல்மணக்குடி கோயில் தர்மகர்த்தா நானு. கீழ்மணக்குடி மேல்மணக்குடி ரெண்டும் சேர்ந்து திருவிழா நடத்துறது வழக்கம். ஆனா இப்போ கீழ்மணக்குடிக்காரன் திருவிழா நடத்த விடாம தகராறு பண்றான். டேய், எல்லா கதையும் சொல்லி குழப்பாத. ஆல்பர்ட் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நீ பணத்தை கொடு. கொடு. என்கிட்ட கொடு. நீ சும்மாறா. இதுல 1000 ரூபாய் இருக்கு. வேண்டாம். அட, தயங்காம வாங்கிக்க தலைவரே. டேய், நீ தைரியமா போ. தலைவர் சொன்னா சொன்னதான். திருவிழா ஜாம் ஜாம் நடக்கும். போ. என்னங்க ஆல்பர்ட், அப்ப போலாம்ல? இல்ல, காசு வாங்கியிருக்க வேண்டாம். திருவிழா நல்லா நடக்கணுங்கிறனால நம்ம எல்லாருமே போய் உதவி பண்ணிடலாமே. வர்ற லட்சுமியே வேண்டாங்கிறானே. அதனால இந்த பணத்தை அவர்கிட்ட நான் கொடுத்து வந்துடுறேன். சொலையாட்டம் வந்து 1000 ரூபாய் வேணாங்கிறியே. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் 4 காசு